லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது மூலமா நம்ம நினைக்கிறத அடைய முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பழங்காலத்துல பயன்படுத்தின பவர்ஃபுல் டெக்னிக்கான ஹோபோனோபோனோ டெக்னிக்கை தான் பார்க்க போறோம். ஹோபோனோபோனோ பழங்கால ஹவாயின் மக்கள் தங்களை ஹீல் பண்ணவும் நமக்கு என்ன நடக்குதோ அதுக்கு ரீசன் நாம தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நினைச்சதை ஈஸியா அடைய முடியும்னு நம்பினாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்காம இந்த மெத்தடை மட்டுமே யூஸ் பண்ணி தங்களோட நோயிலிருந்து கூட குணமாயிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? வாங்க ஹோபோனோபோனோ டெக்னிக்கை முழுசா பார்ப்போம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன். இது உங்க பிரைன் 45. இது அமெரிக்கால இருக்க ஹவாய்ங்கிற மாநிலத்துல தான் முதல்ல உருவாயிருக்கு. ஹோனா டு மேக்னோ, போனோனா கரெக்ஷன் ஆர் ரைட்னு அர்த்தம். போனோன்னு 2 தடவை இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளை நாமளே சரி செஞ்சோம் யாரை மாத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்களையும் சரி பண்றதுன்னு அர்த்தம். போனோங்கிறது நம்மளை செல்ஃப் ஹீலிங் பண்ணி நமக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கிட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நிம்மதியான வாழ்க்கைக்கு தயார்படுத்துறதுன்னு அர்த்தம். இப்போ இருக்க மாடர்ன் ஹோபோனோபோனோ மெத்தடை கொண்டு வந்தவர் டாக்டர் ஹேலியகலா ஹியூலன். ஆனா முதல்ல இந்த மெத்தடை கொண்டு வந்தவங்க ஹியூலனோட டீச்சர் மார்னா சிம்யோனா. அவங்க இறக்குற வரைக்கும் கூட இருந்து இந்த மெத்தடை முழுமையா ஹியூலன் கத்துக்கிட்டாரு. அவரோட சொந்த வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதோட பலன் அடைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் நம்பிக்கை அதிகமானதால மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு அதை சின்னதா மாத்தி 4 மந்திரமா அறிமுகப்படுத்தினாரு. அது என்னன்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை கேட்கும்போது என்னடா சாரி தேங்க்ஸ்லாமா மந்திரம், இதை சொல்றதுனாலயா நம்ம வாழ்க்கை மாறப்போகுது இப்படிலாம் தோணுதா? ஆனா ஹோபோனோபோனோ டெக்னிக்ல இந்த 4 வார்த்தையை கண்டினியூவா சொல்லி சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க பிளாக்கேஜை கிளியர் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கிட்டு அவங்க நினைச்சதையும் அடைஞ்சு மற்றவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல வழியில மாத்த முடியும்னு நிறைய உண்மை நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு டாக்டர் கூட எங்கனால முடிஞ்சதை பண்ணிட்டோம், இனிமே கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி பிரேயருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நாம முன்னாடியே சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு ஹை பவர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹவாயில இருக்க பிரிசன்ல கிரிமினலி இன்சைன் பேஷன்ஸ், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட கொலைகார கைதிங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமாவும் ஆக்ரோஷமாவும் இருந்ததால யாராலையும் அவங்கள கட்டுப்படுத்த முடியல. வர டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாரும் கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாம வேலையை விட்டு போயிடுறாங்க. இவங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் ஹியூலன் நான் இவங்களை சரி செய்யறேன்னு வராரு. ஆனா ஹோபோனோபோனோ டெக்னிக்கை வச்சுதான் சரி செய்வேன்னு சொல்றாரு. யாருமே வரலன்னு சொன்ன இடத்துக்கு இவர் வரதாலேயே நீங்க என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இவரும் டெய்லியும் அங்க வந்து பேஷண்ட்ஸை கூட பார்க்காம அவங்களோட கேஸ் டீட்டெயில்ஸை எடுக்கிறாரு. பேஷண்ட் பேரு என்ன குற்றம் செஞ்சிருக்காருன்னுலாம் திரும்ப படிச்சு பார்த்து அதை விஷுவல் பண்ணி பார்க்கும்போது அவருக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி உருவாகுமாமா. அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுவாராம், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை ஒரு 4 மணி நேரம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாராம். யாருன்னே தெரியாத அந்த கைதிக்காக இவர் மன்னிப்பு கேட்பாராம். இப்படி டெய்லியும் பண்ணி அதிக டேப்லெட் எடுத்துட்டு இருந்தவங்க கம்மியான டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே போக 4 வருஷத்துல எல்லாருமே குணமாகி அந்த வார்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுல பாருங்க, டாக்டர் ஹியூலன் எந்த கைதியும் நேர்ல கூட பார்க்கல, எதுவுமே பேசல. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே சொல்லி எல்லாரையும் குணப்படுத்தியிருக்காரு. இது எப்படி? நமக்கு நல்லது நடக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லும் போது அவங்களுக்கும் நல்லது நடக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். இது நாம கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ கூட சுனிதா வில்லியம்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம பூமிக்கு வரணும்னு எல்லாரும் ஒரே நேரத்துல ப்ரே பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க நல்லபடியா பூமிக்கும் வந்து சேர்ந்த மாதிரி நாம ப்ரே பண்ணும்போது வெளிவிடுற எனர்ஜிக்கு ஒரு பவர் இருக்கு. இது யூனிவர்ஸ் கிட்டையும் போய் சேரும். இதை தொடர்ந்து பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க கேட்டதை நடத்தி கொடுக்கும். இதை சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா ரிப்பீட்டிங்கா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ,
தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நியூரல் பாத்வேஸை ரீவயர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நியூரோ பிளாஸ்டிசிட்டியில் ரிப்பீட்டட் தாட்ஸ் கொடுக்கும்போது நம்ம மூளைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது. பாசிட்டிவாக சொல்லும்போது நம்ம மூளையில் கார்டிசோலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகி டோப்போமைன், செரட்டோனின்ங்கிற நல்ல கெமிக்கல் அதிகமாகும். ஹோபோனோபோனோ டெக்னிக் பண்ணுறதுனால நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் இருக்க பிளாக்கை கிளியர் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ ஆக ஹெல்ப் பண்ணுது. டாக்டர் ஹியூலன் சொல்கிறதுல முதல் விஷயம் என்னன்னா, ஐ எம் சாரி. நாம சந்திக்கிற கஷ்டமான நிகழ்வுகள், மற்றவங்க உங்ககிட்ட வந்து சொல்ற பிரச்சனைகள்னு நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஏத்துக்கிட்டு ஐ எம் சாரின்னு சொல்லி ஹீலிங் எனர்ஜியை வெளிப்படுத்தணும். என்ன சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் நானே பொறுப்புன்னு ஏத்துக்கிட்டு முழு மனசா ஐ எம் சாரின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கணும். மற்றவங்க பண்ண தப்புக்கும் மன்னிப்பு கேட்கணும். ஒரு தப்பை உணர்ந்து சாரி கேட்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இது உங்க கூட இருக்கிறவங்களுக்குன்னு மட்டும் இல்லாம எங்கேயோ ஒரு ஊர்ல ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு ஒரு நியூஸை கேட்டா கூட ஐ எம் சாரின்னு சொல்லணும். ஏன்னா அதை நீங்க கேட்குறீங்கன்னாலே அந்த விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கணும். அடுத்ததா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இதுவும் மன்னிப்பு கேட்குற மாதிரி தான். ஆனால் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறோம். எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது உண்மையாக மனசார மன்னிப்பு கேட்குறீங்கன்னு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உணர்த்துறீங்க. த அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் 2006 நடத்தின ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னோ நம்பிக்கையை அதிகமாக்குதுன்னோ சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், தேங்க்யூ. நம்ம தேங்க்யூங்கிறத எப்போ சொல்லுவோம்? யாராவது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லணும். நாம் தேங்க்யூன்னு சொல்ல நிறைய விஷயம் இருக்குது. நம்ம உடம்புக்கு நாமளே தேங்க்யூ சொல்லலாம். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேங்க் பண்ணலாம். குடிக்கிற தண்ணிக்கு தேங்க் பண்ணலாம். ஆல்ரெடி வாழ்கிற வாழ்க்கைக்கு தேங்க்யூ சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்கிறதுனால உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்கள் நன்றி உணர்வை காட்ட முடியும். உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்ஸையும் போக்க முடியும். இந்த மாதிரி கிராட்டிடியூடை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். கடைசியாக டாக்டர் ஹியூலன் சொல்கிறது ஐ லவ் யூ. உன்னை நான் நேசிக்கிறேன்னு அன்பை வெளிப்படுத்துறது. அது ஒருத்தர் மேலே தான் வெளிப்படுத்தணும்னு இல்லை. அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை செடியாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். இது மேலே தான் அன்பு செலுத்தணும்னு எந்த வரைமுறையும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்துக்கும் அன்பு செலுத்துங்க. இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தும் போது உங்கள் அன்பை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கும். இந்த 4 வார்த்தைகள் சேர்ந்தது தான் ஹோபோனோபோனோ டெக்னிக். அதாவது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை டெய்லியும் சொல்றதுனால நீங்க நினைச்சது எதுவா இருந்தாலும் அதை அடைய முடியும். டெய்லி மார்னிங் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து தியானம் பண்ற மாதிரி உட்காருங்க. இப்போ பொறுமையா எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை நினைச்சுக்கிட்டே ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு கண்டினியூவா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு வைங்க. அப்போ தலையில கையை வச்சுட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு கண்டினியூவாக சொல்லுங்க. கொஞ்ச நேரத்திலேயே தலைவலி போகிறத உணர்வீங்க. இதை ட்ரை பண்ண நண்பர் ஒருத்தர் சொன்னது என்னன்னா, அவருக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார். அப்பவும் கிளியர் ஆகலை. ஹோபோனோபோனோ டெக்னிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி மார்னிங் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, எஸ் ஐ எம் ரெக்கவரிங் மை ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ண 4 மாசத்திலேயே அவர் ஃபுல்லாகவே க்யூர் ஆயிட்டாரு. சரியாகும்னு முழுசா நம்பி டவுட் இல்லாம 4 மந்த்ஸா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயமே சந்தேகம் இல்லாம நம்பிக்கையோட பண்ணணும். எந்த லாஜிக்கும் யோசிக்க கூடாது. இப்போ வீடை கிளீனா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை லெஃப்ட்ல இருந்து கூட்டலாமா, ரைட்ல இருந்து கூட்டலாமா, இல்ல நேத்து தானே கூட்டணும் இன்னைக்கு கூட்டணுமான்லாம் யோசிக்க கூடாது. கிளீனா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்போ டெய்லியும் கூட்டணும். இதுல எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஹோபோனோபோனோ டெக்னிக் பண்றதுனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது, மென்டல் ஹெல்த் அதிகமாகுதுன்னும், பாஸ்ட பத்தி நினைச்சு ஃபீல் பண்றவங்க அதுல இருந்து வெளிவந்து நல்ல லைஃபை லீட் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. எப்போ
நாம் ஹீல் ஆகிறோன்னு நம்பி ரிப்பீட்டாக பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம மைண்டும் ஹீலாக மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்பும்போது அது நம்மளை குணப்படுத்தும். அதை பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பிளசிபோ எஃபெக்ட்னால நமக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸையும் எமோஷனல் சேஞ்சஸையும் கிரியேட் பண்ண முடியும். இந்த 4 வார்த்தையை சொல்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஹோபோனோபோனோ டெக்னிக் நமக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் ஆக்குது. இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.